ஸோ இப்போ உங்களோட கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா, அதுவுமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தான் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இனிஷியல் டேஸ்ல நீங்க என்னென்ன மாரியான சேலஞ்சஸ்லாம் கோ த்ரூ பண்ணீங்க? அண்ட் இப்போ வரைக்கும் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நான் பார்த்த பெரிய சேலஞ்ச் வந்து ஹையரிங் தாங்க. ஸோ ஹையரிங் ப்ராசஸ் இஸ் ரியலி இது வந்து ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம் ஆமா. அப்படின்னு நினைக்கிறேன். யூனிவர்சல் ப்ராப்ளம் தான். இப்போ வந்து என்ன வந்து நம்ம ஹையர் பண்ணி இப்போ நான் எப்பயுமே பேக்கப் யோசிப்பேன். ஆனா பேக்கப் யோசிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஐ அம் ஹையரிங் ஒன் பொசிஷன் அப்படின்னா, நான் ஒருத்தர ஹையர் பண்ண மாட்டேன். 2 பேர ஹையர் பண்ணுவேன். ஏன்னா ஒருத்தன் இல்லைனா கூட இன்னொருத்தனை வச்சு வேலை வாங்கிடலாம். அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆனா அதுக்கே பேக்கப் வைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நான் ஹேண்டில் பண்ணேன். ஸோ ஹையரிங் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டி. அண்ட் 2வது வந்து ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங். நான் என்னதான் வந்து நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாலும், நிறைய இடத்துல நம்ம வந்து அதை ப்ராப்பரா பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் நானே ஆஸ் அ இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபவுண்டரா மிஸ் பண்ணேன். ஸோ அதை மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நானே வந்து ஏன்னா வந்து இப்போ என்னோட ப்ரொஃபஷன் ஐ எம் பேசிக்லி அட்வொகேட். ஐ எம் நாட் ஃப்ரம் சிஏ சார்ட்டர்ட் எதுவுமே எனக்கு நாலேஜே இல்லை. ஐ எம் வெரி இனிஷியலாக சொல்லணும்னா நான் புவர் இன் இட். ஆனால் வந்து பை த டைம் இல்லை திஸ் இஸ் வெரி எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட். எப்படி வந்து லீகல் வெரி இம்பார்ட்டண்ட்டோ ஃபினான்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்றதை புரிஞ்சுட்டு இப்போ வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கிட்டோன்னா போதும். ஆஸ் ஆண்டர்ப்ரனரா வி கேன் பி அ வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு தெரிஞ்ச 2வது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அண்ட் 3வது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீடர், பீயிங் அ லீடர். ஐ ஆல்வேஸ் ஃபீல் இப்போ வந்து நம்ம ஒரு மிஸ்டேக்கும் எனக்கு வந்து நான் பண்ணுற மிஸ்டேக் எனக்கு பெருசாக தெரியாது. அன்டில் அன்லெஸ் என்னோட ஜூனியர் அதை பண்ணாத வரைக்கும். ஓகே. ஸோ நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் வந்து எனக்கு தெரியல. ஆனால் இப்போ என்னோட ஜூனியரோ இல்லை என்னோட மேனேஜர்ஸோ அதை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதாவது இப்போ இதெல்லாம் நம்ம கடந்திருக்கோம், நம்மளும் தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அவங்க பண்ணும்போது நமக்கு பெருசாக பெரிய தெரியுது விஷயமா தெரியும். அப்படின்னும் போது ஓகே ஆஸ் அ லீடரா வேர் வி ஹேவ் டு கோ. ஓகே பரவாயில்ல, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸை நானே கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒர்க்கிங் வித் 2K ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் வித் 90s 80s கிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் சந்திக்கிற நிறைய ஹெட் பொசிஷனில் இருக்க விமன் ஷேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்கும்போது அதுக்குண்டான சேலஞ்சஸ் இருக்குது. இதே வந்து நம்மளோட பொசிஷனில் ஒரு மென் இருந்தாங்கன்னா, அவங்க சொல்கிறத வந்து அவங்க செய்கிறதுக்கும், ஒரு விமன் ஒரு ஹெட் பொசிஷனில் இருந்து சொல்லும்போது அவங்க செய்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? சின்ஸ் பீயிங் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கும்போது, அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் கேட்டிருக்கீங்களா ஃப்ரம் அதர் விமன்? கேட்டிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் நானே என்னோட பர்சனலாகவே யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக மோஸ்ட் ஆஃப் த கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புள்னா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் அப்படின்னா நான் தான் கம்பெனி ஓனர்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. 2வது வந்து உங்கள் சீனியர் வரல, நாங்கள் தாங்க சீனியர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வந்து தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் விமென் அதுவும் இந்த ஏஜ் குரூப்ல இருந்து ஒரு கம்பெனி ஹெட் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஒன்ஸ் தே நோ அபவுட் மை ப்ரொஃபைல் அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரியாத முன்னாடி ஏன்னா இதை இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா அந்த க்ளீனிங் மெட்டீரியல்ஸ்லாம் வைக்க வருவாங்களே எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக வந்துட்டேன். நான் வந்து என்னண்ணா அப்படின்னு கேட்குறேன் அவங்கக்கிட்ட. அவர் சொல்கிறாரு, ஓனர் இல்லைம்மா அப்படின்றாரு. சரி ஓகே ஃபைன், இதெல்லாம் இல்லை ஓனர் இன்னும் வரல, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாச்சு. ஸோ இது நம்ம வந்து சிரிச்சிட்டே சொன்னாலும் இன்னுமே வந்து ஹெட் பொசிஷன்ல இருக்க விமன் வந்து எஸ்பெஷலி என்னோட நிறைய இடத்துல நான் என்னன்னா ஹெட் பொசிஷன்ல விமன் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட ஏஜ் ஃபேக்டர் வெரி பிக்கஸ்ட் பேரியர்னு கூட சொல்லலாம். இவங்க நான் ஏதோ வயசானவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்னோட நேம் ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டு நான் ஏதோ வயசானவங்களா வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்தாரு. இட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ பீங் எ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர், அதுவும் வந்து ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர், நீங்கள் வந்து விமன் கிட்ட இருக்க வேண்டிய 3 முக்கியமான குவாலிட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? விமனுக்கு வந்து இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும், இல்லை அவங்களோட த்ரூ அவுட் அவங்களோட லைஃப்பில் இதை வந்து அவங்க கற்றுக்கிட்டே ஆகணும்னா அதை என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தான் சில முடிவுகளை நம்ம தன்னிச்சையாக எடுக்க முடியும். ஸோ தன்னிச்சையாக இருக்கும்போது இட்ஸ் நாட் அபவுட் ஃபேமிலி லீவ் பண்ணிட்டு அவங்களோட சென்டிமெண்ட்ஸை வந்து மதிக்காமல் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி நம்மளால் வந்து சில விஷயத்தை எடுக்க முடியும் அப்படின்றது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். அண்ட் 2வது வந்து வி ஹாவ் டு செலக்ட்
men, all men in room, but still I'm telling, selecting a right partner is actually very very important, in business as well as in life. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ we take lot of breaks in between. ஸோ அந்த கரியர் பிரேக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கம்பேக் கொடுக்க முடியும் விமனால் அப்படின்னா வித்தவுட் தேர் பார்ட்னர், சாரி, இட் won't happen. ஏன்னா வந்து சேம் ஏஜ் குரூப்பில் என்னோடையே படித்து முடிச்சுட்டு வந்த நிறைய அட்வொகேட்ஸ் they are not practicing, எஸ்பெஷலி விமன். என்னோட காலேஜ்லவே வந்து பார்த்தீங்கன்னா 100 பீப்புளில் 70% வந்து விமன். ஓகேங்களா? இதில் ப்ராக்டிஸிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30% தானே மென் சொன்னேன். 30% ஆஃப் மென் ஸ்டில் இன் ப்ராக்டிஸ், பட் 70%ல 30% ஆஃப் விமன் தான் ப்ராக்டிஸில் இருக்காங்க. ஸோ த ரேஷியோ இஸ் டிஃபரிங். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா கரெக்டான பார்ட்னர் செலக்ட் பண்ணலன்னா அது ஒரு பெரிய கஷ்டம் தான் அப்படின்ட்டு தோணுச்சு. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங் ஸ்கில், விமனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ இந்த ரெண்டு இடத்துல நம்ம வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஒன்று வந்து இந்த டெசிஷன் மேக்கிங் போது நம்ம ஃபேமிலியவே இடத்துலையுமே வந்து அம்மா பார்த்துக்குவாங்க, அப்பா பார்த்துக்குவாங்க, இதில் இந்த முடிவை எடுக்கிறது, ஈவன் நம்மளோட எஜுகேஷன் லெவலில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து அவங்க கையில் விட்டுறோம். அப்போது அந்த டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியே இருக்காது. ஆனால் ஒரு 28, 30, அதாவது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது நாம் வந்து அம்மாக்கெல்லாம் மாறிடுறோம். அப்போ மட்டும் முடிவுகள் எடுக்கிறோம். அப்பயுமே வந்து திடீர்னு முடிவுகள் எடுக்க முடியாம, அப்போ இன்னும் காம்ப்ளிகேட். எப்படின்னா ஏதோ பிஸ்னஸ் இப்போ ஒரு 28 இல்லை 30ல வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் லைக் தட். ஈவன் விமன் ஆண்டர்பிரினர்ஸ், நான் சப்போர்ட் பண்ணுற நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்க பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் டேக் கேர் ஆஃப் பிஸ்னஸ். அப்போ வந்து 10 லட்ச ரூபா நான் வந்து பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மென் சொல்கிறதும் 10 lakhs டர்ன் ஓவர் பர் மந்த் விமன் சொல்கிறதுக்கும் எனக்கு வாவ்னு இருக்கும். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் நாட் சேம் ஆக்சுவலி, பிகாஸ் தே ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட். எனக்கு அது வந்து நிஜமாலே வாவ்னு இருக்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அதர் திங்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்களால இவ்வளோ பண்ண முடியுதா. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ வந்து விமன்லாம் வந்து நிறைய இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் நிறையா. அது வந்து நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா சிட்டி பொண்ணுங்க கிராமத்து பொண்ணுங்கன்ட்டு எதுவுமே இல்லை. எல்லா பொண்ணுங்களுக்கும், அதாவது பெண் அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அது வந்து நம்மளால குவெஸ்டினபிளே பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து வந்து விமன் ரிசர்வேஷன் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மச், பட் ஆனால் ஐ வாண்ட் டு கிவ் என்லைட்மெண்ட் ஆன் தட். சி, இது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எஜுகேஷன் வைஸ் நம்மளை பல வருஷம் வந்து படிக்கவே விடலை. இப்போ தான் படித்து கொஞ்சமாக அறிவாக யோசிக்கிறோம். அப்படி நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது we need lot of support from men in a room so that we can be pushed a lot. இப்போ வந்து நான் வந்து எனக்கு 50%, எனக்கு 50-50 நான் கேட்கல. ஐம் நாட் ரெக்வெஸ்டிங் எனிபடி 50-50லாம் வேணாம். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ், யூ வாண்ட் சம் ஸ்பேஸ் வேர் வி கேன். ஏன்னா நான் நிறைய நெட்வொர்க்கிங் போயிருக்கேன். இது எப்படி சொல்கிறது, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்க ஒரு பாயிண்ட்டு. ஐ ஹவ் விசிட்டட் லாட் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட். விமென்க்குன்ட்டு ஸ்பெசிஃபைடாக இல்லாத நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டை தவிர்த்து அதில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ். மற்ற எல்லா ஈவெண்ட்லையும் 10% தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த 10% கூட எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ கம், பட் ஆனால் அவங்களாலையும் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 9 வச்சுக்கோங்களேன். 6 to 8க்கு மேலே நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு மேலே தான் அந்த நெட்வொர்க்கிங்கே ரொம்ப சூடு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ் லூசிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது என்னுடைய ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபைடு இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருக்கீங்க, நிறைய கிளப்ஸ்லலாம் நீங்கள் வந்து சோஷியல் காஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கிங் அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது நம்ம வந்து இவ்வளோ வேலைகள் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம், இன்னைக்கு நான் அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் எல்லாருக்குமே தெரியும் நம்ம பிளான் பண்ணுறது அதே மாதிரி நடக்காது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ஒரு செல்ஃப் டாக் இருக்குல்ல, எப்படி அதில் வந்து கோப்பப் பண்ணி வருவீங்க? நீங்கள் வந்து ஓகே
இது வந்து இது பார்ட் ஆஃப் இதுதான், நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல ஏன் இருந்தாலும் நம்மளால பண்ண முடியல, என்ன பண்றோம் நம்ம, அந்த மாதிரி இருக்குமா டாக்ஸ்? ஆக்சுவலி கொஞ்சம் டாக்ஸிக்காக தான் இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்லலாம் வென் ஐ வாஸ் அதான் ஒரு 3 இயர்ஸ் பேக்கே வந்து எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் போகிறதே வந்து டைம் வேஸ்ட்லாம் யோசிச்ச டைம் பீரியட் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுது, நம்ம என்ன என்ன பண்ணோம், வாட் இஸ் த அவுட்கம், அந்த ப்ரொடக்டிவிட்டி எங்கே போச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த ஷெட்யூல் படி போகலன்னா அந்த டே எண்டில் வந்து ரொம்ப கோவமாக இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம், அந்த அசைன்மெண்ட்டை சொதப்பினா அந்த அந்த ஆங்க்ரி மூமெண்ட், அந்த ஆங்க்ரி மேனேஜ்மெண்ட்லாம் எனக்கு ஸ்டார்டிங் டைமில் ஆக்சுவலி நிறையவே இருந்தது. ஆனால் இப்போது வந்து சைஸ் ஆஃப் ஹைராக்கி இன்க்ரீஸ் ஆக ஆக நிறையவே வந்து என்னுடைய டெம்பர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு மேனேஜ் 2 திங்ஸ். ஒன்று வந்து புக்ஸ் படிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த புக்ஸ்லாம் படித்ததுனாலையோ என்னமோ வந்து ஐ மெச்சூர்ட்லி ஸ்டார்டட் ஹேண்ட்லிங். ஓகே, இது இப்படி தான் இருக்கும், லெட்ஸ் ஹேண்டில், இதுக்கான டைம் வரும், நம்ம மாறி போவோம், அதனால இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஐ ட்ரை டு ஹேண்டில். அண்ட் ரெண்டாவது வந்து ஐ ட்ரை டு டூ மெடிடேஷன். அந்த டைமில் வந்து கோவப்பட்டு கத்தி எனக்கு தெரிஞ்சு தெரியாமலோ ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் இன் மை டீம் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அப்போது அவங்கள நான் வந்து டக்குன்னு ஒரு சின்ன மிஸ்டேக்காக இஃப் ஐ லாஸ்ட் மை டெம்பர் அண்ட் ஸ்கோல்டட் தெம், ஐ கெஸ் அதை வந்து நான் பிரேக் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் அந்த இடத்துலேருந்து நம்ம நகர்ந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டா பேசினாலே பெட்டராக இருக்கும் அப்படின்றனால ஒரு டீப் பிரெத் அந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் பர்டிகுலராக கேட்குறோம்னா, நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்மளோட பிளான் படி போகல அப்படின்னா செல்ஃப் கில்ட்டாகவே அது வந்து ஆயிடுது, நம்மளால வந்து கரெக்டாக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின். நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்குமே இது வந்து நடக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலான்னு. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நான் வந்து இந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்ணுவேன், அந்த மாதிரி ஸ்கெடியூல்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நான் ஷெடியூல் பண்ணிவிடுவேன். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அந்த மாதிரி வந்து வச்சுப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஷெடியூல் பண்ணிவிடுவேன். அதை தாண்டி மற்றது எல்லாமே இப்போ இன்கேஸ் அந்த 4மே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே முடிச்சிட்டேன்னா செகண்ட் ஹாஃபில் ஐ வில் ஆட் சம்திங். இதெல்லாம் வந்து வேறு ஏதாவது ஸ்பெக்யுலர் ஒர்க்ஸ் இருக்கும், நியூ அசைன்மெண்ட்ஸ். அதே மாதிரி நான் ஹோல் டே வந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் இப்போது ஈவன் என்னோட கன்சல்டேஷன் ஃபீல்ட்லேயே இருக்காங்கன்னா, இப்போ நேற்று ஒரு அக்ரிமெண்ட் நான் டிராஃப்ட் பண்ணேன்னா இன்றைக்கும் அதே அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணுவேன்னு கேட்டால் மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த டிராஃப்ட் பண்ணி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இன்கேஸ் என்னால் க்ளோஸ் பண்ண முடியலன்னா ஐ வில் டெலிகேட் டு ஒன் ஆஃப் மை பார்ட்னர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் த சேம் ஜாப், இல்லை எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இல்லாத ஒர்க்கை வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டேன். அப்படி வந்து சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து டாஸ்கில் போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த டாஸ்க் மேனேஜர் ஐ வில் யூஸ். எனக்கு ஸ்டில் வந்து எனக்கு டாஸ்க் மேனேஜர் வந்து என்னோடய நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டேயை வந்து ஷெட்யூல் பண்ணுறேன். ஈவன் இப்போது இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹவ் ஷெட்யூல்டு டெக்னிக்கலி இன்றைக்கி வந்து நான் 4 விஷயம் ஷெட்யூல் பண்ணேன். அதில் ஒன் ஆஃப் இது வந்து இந்த இன்டர்வியூ. இது போக சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் டிலே ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும் நான் இங்கே வந்து டிலே ஆகி தான் வந்தேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் முடிஞ்ச வரைக்கும் எங்கே நான் போகணும், எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே நான் வந்து ப்ரேயர் நோட்டீஸ் கொடுத்துருவேன். ஸோ தட் இட் ஒன்ட் அஃபெக்ட் அதர்ஸ் பிளான் ஆல்சோ. அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டுவேன். ஒரு வீக்கே அப்படி தான் பிளான் பண்ணுவேன். வீக் மட்டும்தான், நாட் மோர் தென் அ வீக். நம்ம பேசும்போது நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் ஃபேக்டர் பற்றி சொல்லியிருந்தீங்க. திஸ் யங் ஏஜ் நீங்கள் வந்து ஒரு நீஷ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட பிளான்ஸ்லாம் என்ன? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இப்போ நாங்கள் எல்எல்பி கொண்டு வந்திருக்கோம். அது போக வந்து லீகல் டெக் ஸ்டார்ட் அப் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஆல்ரெடி டெக் ட்ரிவனாக கொண்டு போகணுன்றனால லீகல் டெக் ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஐபிஓ ரீச் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து நிறைய கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ பிக் எம்என்சிஸ். ஸோ ஒரு பெரிய ஒரு கன்சல்டன்சி ஃபர்மாக கொண்டு வரணும், அதுவும் ஐபிஓ ரீச் ஆகிற வரைக்கும் வரணும் அப்படின்றது. ஸோ உங்களோட நிறுவனம் வந்து ஐபிஓ ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் 20 தமிழ் சார்பாக வாழ்த்துகிறோம். இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஸ்டார்ட் அப்கான நிறைய லீகல் சம்மந்தமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.